Hello guys, this is your Anthony from Gaming with Anthony. Seriously, நான் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா வெதரிங் வேஸ் ஓட 2.7 ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா? சீரியஸ்லி ஒன் ஆஃப் த எபிக் ஃபினாலி ஃபார் ரெனசீட்டா அண்ட் செப்டிமாட். என்னோட ஸ்டோரிஸ் வெதரிங் வேஸில் நடந்த ஸ்டோரிஸை பற்றி நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு பிட் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் ட்ரை டு மூவ் டு ஃபர்தர். ஓகே, ஸோ பிரச்சனை கிடையாது. என்னன்னா ஒரு எபிக் ஃபைனல் கொடுத்துருக்காங்க ரெனசீட்டாக்கும் சரி செப்டிமாட்டுக்கும் சரி. இது வரைக்கும் நம்ம ரெனசீட்டாலேயும் சரி செப்டிமாட்லேயும் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகுறாங்க ஒரு கிரேட்டர் த்ரெட்டை அனலைட் பண்ணுறதுக்காக. அனலைட்னா அழிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் ஹேப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய காம்ப்ளெக்சிட்டியான ஒரு விஷயத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்கும் நமக்கு வரும். இந்த ஆர்க் முடியும் போது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க், நிறைய கொஸ்டின்ஸ் மார்க் இருக்கும். இந்த ஆர்க் இந்த சாப்டர் முடியும் போது நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கும். அதுக்கான பதிலும் மேபி தியரி மூலியமாகவோ லோர் எக்ஸ்பிளனேஷன் மூலியமாகவோ சொல்லலாம். பட் கிளியரான ஆன்சர் அந்த இருக்கவனுங்களுக்கு தான் தெரியும். அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, என்ன பண்ண போகிறானுங்கன்னே சொல்லி. ஸோ அந்தளவுக்கு கொஸ்டின்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே அளவுக்கு ஓகே, இட் இஸ் ஓகே தட் இந்த மாதிரி எண்ட் ஆனதும் நல்லது தான். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. ஸோ ரெண்டு வகையிலுமே பார்க்கலாம். ஸோ உண்மையான அந்த ஃப்ராக்சிடஸோட நோக்கம் தான் என்ன இந்த இடத்துலங்கிற ஒரு கன்ஃபியூஷனுமே நமக்கு க்ரியேட் ஆகும் லாஸ்ட்டில். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தப்போ ஃப்ராக்சிடஸ் அழிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. தே ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்ட்ராய் எவ்ரி திங். ஏன்னா ஜின்ஷுலே அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த செப்டிமாட்டில் நடந்ததை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமே. ஸோ தே ஜஸ்ட் வாண்டட் டு டூ வாட் எவர் தே வாண்ட். அந்த மாதிரி தான் இருந்தது. அழிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு கேரக்டரில் தான் இருந்தாங்க. பட் அது முடியும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. எனக்கு தான் வந்துச்சா இல்லை அந்த கேம் ப்ளே பண்ணி அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி டு த வெதரிங் வேஸ் டீம். பட் அது எனக்கு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்த அந்த பகுதி வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் ஸ்டில் ஹேஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் தட். இந்த ஸ்டோரி பிகின் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த 2.7 பிகின் ஆகும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா செப்டிமாட்டில் இருந்து இதுக்கு போயிடுவோம். எங்கன்னா ரெனசீட்டாக்கு போயிடுவோம். அந்த ரெனசீட்டாக்கு போன உடனே நமக்கு நம்ம பார்த்த ரெனசீட்டா பற்றி இருக்காது. ரெனசீட்டா ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு எக்கோஸால் நிறைஞ்சிருக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்தப்போ அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவிட்டிஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவிட்டி செரமனிக்கெல்லாம் நம்மளை இன்வைட்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் நம்ம என்ட்ரான உடனே ஒரு க்ளூமி ஸ்டேட், அதாவது ஒரு சேட்னஸான ஒரு ஸ்டேட்டு நம்மளால் பார்க்க முடியும். எங்கன்னா ரெனசீட்டாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங் இருக்கும். ப்ளஸ் நம்ம எதுக்கு ரெனசீட்டாக்கு வந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காத்தட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்போம். ஏன்னா நமக்கு அந்த போன சாப்டர் முடியும் போது நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கும், ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கும். அது சிவிலைசேஷன் கேப்சூல்னு சொல்லுவாங்க. அந்த சிவிலைசேஷன் கேப்சூலை ஓப்பன் பண்ணோன்னா டிவினிட்டி, அதாவது சென்டினலோட பவரும் தேவைப்படுது, த்ரனோடியனோட பவரும் தேவைப்படுது. 2 பேர் பவர் இருந்தால் மட்டும்தான், 2 பவர் சேர்ந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ மேபி இவங்க பார்த்தீங்கன்னா காத்தட்டியா பார்த்தீங்கன்னா போத் சென்டினலும் அதுக்கப்புறம் த்ரனோடியனோட ரெசனேட்டர். ஸோ அவங்ககிட்ட அந்த போத் 2 பேரோட பவருமே இருக்கனால அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ரெனசீட்டாக வந்துடுவோம். பட் ரெனசீட்டாக்கு வந்த அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். என்ன க்ளூமியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக உள்ளே போகும்போது பிராண்ட், அதாவது நம்ம ரெனசீட்டாக்கு வரும்போது ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, பிராண்டு அண்ட் அவங்களோட க்ரூ சின்னதாக ஒரு ஸ்கிட் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கிட் மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது நமக்கு கிளிச் ஆகும். நம்ம மைண்ட் கிளிச் ஆகி நம்ம என்ன ஆகும்னா அந்த மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாம் சடன்லி ஒரு டாசிட் டிஸ்கார்ட்ஸாக மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிடும். அப்படியே போய் வேற ஒரு டைமென்ஷனில் நம்ம எந்திரிப்போம். அந்த டைமென்ஷனில் எழுந்திரிச்சு அதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு இலூஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கூட இருந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யார் சொல்கிறது, காமேலியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கார்லோட்டாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யார் நம்ம யூனோவாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு சுற்றி இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே
கரப்ட் ஆகிற மாதிரியும் சாகிற மாதிரியும் நமக்கு வந்து ஒரு விசுவலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி கார்லோட்டா காத்தட்டியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து செத்த மாதிரியும் நமக்கு ஒரு விசுவலேஷன் வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல நமக்கு வந்து எதுவுமே புரியாது. என்ன லைக் வந்து என்ன நடக்குது இந்த இந்த டைமென்ஷனில், இந்த என்னடா நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஃபர்தராக போகும்போது ஒரு ஒரு 6 மாதிரி ஒன்று ஓடும். அந்த 6 ஃபுல்லாகவே டாசிட் லைக் வந்து டார்க் டைட் தான். ஓகேங்களா, அந்த 6 கிராஸ் பண்ண முடியாது. கிராஸ் பண்ணோன்னா லைக் வந்து நிறைய இது இருக்குது. அதுக்கு சும்மா நடந்து போக முடியாது. அந்த டார்க் டைட் மேலே நம்ம மைண்டுங்கிறது பாதிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அங்கே நிற்கும் போது ஒரு டேப்லெட்டை பார்ப்போம். ஒரு பெருசாக ஒரு இது மாதிரி எழுதி வச்சுருக்க ஒரு டேப்லெட் மாதிரி பெருசாக ஒன்று பார்ப்போம். அதில் போய் படிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. வெல்கம் டு பேரடைஸ், அதாவது இட்டர்னல் பேரடைஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. இட்டர்னல் பேரடைஸா என்ன இது, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளை சுற்றி நம்ம பின்னாடி வந்து நிறைய டாசிட் டைஸ்கார்ட்ஸ் வந்து யாருக்கோ வந்து வணக்கம் செலுத்துகிற மாதிரி வந்து மண்டி போட்டு உட்காந்துருக்குங்க. என்னது டாசிட் டிஸ்கார்ட்ஸோட இது வந்து பிளைண்டாக அட்டாக் பண்ணுறது தானே, எப்படி வந்து டிவோஷன்ஸ் காட்டுது, அதாவது எப்படி மனுஷங்க மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்குது அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்ட்ரலாக ஒருத்தங்க வருவாங்க. அவங்கள வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ஸ் டிசைபிள் ஆஃப் லைக் வாட் இஸ் சம்திங், ஐயோ நல்ல ஒரு பேராச்சே, டிசைபிள் ஆஃப் டார்க் டைட், டிசைபிள் ஆஃப் டார்க் டைடுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. நமக்கு வந்து டிசைபிள் கிடையாது, சாரி ஆர்பிட்டர், ஆர்பிட்டர் ஆஃப் டார்க் டைட் அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. நமக்கு புரியாது என்ன ஆர்பிட்டர் ஆஃப் டார்க் டைட்னு கூப்பிடும்போது அந்த சென்டரில் வந்து கேல்பரினா, அதாவது போன பாட்டில் நம்ம வந்து எண்ட் ஆகும்போது பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த கேல்பரினா வந்து சென்ட்ரலில் நடந்து வருவாங்க. சென்ட்ரலில் நடந்து வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீ இங்கே இருக்காத, இது உனக்கு வந்து சேஃபான பிளேஸில், இங்கேருந்து விட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து துரத்தி விட தான் பார்ப்பாங்க. நம்ம போயிடுவோம். அப்போ வந்து அவங்க வந்து அந்த டெர்னோடியன் மாதிரி நோக்கி பேசுகிற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ வில் கிவ் ஹர் யுவர் டெத்தா, இல்லை என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து அவளை நான் கொள்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அவன்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும். சரி, இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்போம், எந்தோச்சும் வந்து அன்யூஷுவலான ட்ரீம் உங்களுக்கு வருதா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, எஸ், சில பீப்புளுக்கு அன்யூஷுவலான ட்ரீம்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது என்லெஸ் பேரடைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்லெஸ் பேரடைஸ் வந்து ட்ரீமுங்கிறது வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் வந்து யாருன்னா நம்ம வந்து காத்தட்டியாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக நம்ம போவோம். ஓகேங்களா, அந்த இடத்துல கமிலியாவும் வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். இங்கே ஏன் கமிலியா வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காத்தட்டியா தான் கூப்பிட்ருப்பாங்க அவங்கள. ஓகேங்களா, காத்துட்டியாக தான் அவங்கள கூப்பிட்ருப்பாங்க. அதனால் அவங்க வந்துட்டுருப்பாங்க, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போவோம். அங்கேருந்து தான் இந்த இதுங்கிறது பிகின் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். ஏன் ஸோ நம்ம காத்தட்டியாவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்பரினாக்கும் காத்தட்டியாவுக்கும் ஒரு சண்டை வந்துட்டுருக்கும். அது எப்படி கேல்பரினா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா கேல்பரினாவால் இந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியாது. வித்தவுட் லைக் எவர் நோயிங் காத்தட்டியா கிட்ட தெரியாமல் எப்படி வர முடியாது. ஆனால் காத்தட்டியாவை இவங்க சுற்றுவாங்க. ஓகேங்களா, அவங்களோட வெப்பன்லாம் அவங்கள சுற்றுவாங்க. அப்படி சுட்டு அந்த புல்லட்டோட மார்க் வந்து நம்மளால் கிளியராகவே பார்க்க முடியும். ஓகேங்களா, அப்படி இது பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க இந்த கேல்பரினா. ஓகேங்களா, அப்போ நமக்கே வந்து ஷாக் ஆகிடும், என்னடா நடக்குது இந்த இடத்துல, லைக் வந்து சாகடிக்கிறேன்னு சொன்னது இவளை தானா, காத்தட்டியவா தானா, அந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கூட நம்ம போயிடுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷன் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வந்து, சரி இவங்களை துரத்திட்டு போகலாம், யாருன்னா வந்து நம்ம இந்த காத்தட்டியாவை சாவடிச்சுட்டு போனேன், இந்த கேல்பரினாவை துரத்திட்டு போகலான்னு சொல்லி துரத்திட்டு போகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி நம்ம அவிடஸை மீட் பண்ணுவோம். லாஸ்ட் அந்த செப்டிமான் ஸ்டோரியில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவிடஸ் அந்த கிறிஸ்டோஃபராவால் வந்து மைண்ட் வந்து கண்ட்ரோல் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரோட மைண்ட் லாஸ் ஆகி அவர் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியுது ஆனால் அவர் பண்ண டீட்ஸுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு லைக் வந்து ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணப்பட்ட கிறிஸ்டோஃபரால் ஸ்டோரி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த அவிடஸ். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கே வந்துட்டு நான் இந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், என்னோட ஸ்டோரியை நான் ஓனாக பில்ட் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் தான் என் ஸ்டோரியை கிரியேட் பண்ணவனா இருக்கணும், வேற எவனோ ஒருத்தன் எனக்கு இருக்கக்கூடாது, அவனை தேடி தான் இங்கே வந்தேன், அவன் வந்து ரணசீட்டாக தான் இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த குல் பேரர், அதாவது கிறிஸ்டோஃபருக்கு இன்னொரு பேர் குல் பேரர், அவனை தான் தெரிய வந்திருக்கேன், அவனை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வருவார். சரி, நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். சரி, நீ வந்து இவளை பற்றி கேள்விப்பட்டிருக்க, யார் இந்த கேல்பரினாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கும்போது, எஸ், இஸ் ஹர்ட் அபவுட் கேல்பரினா.
ஓகேங்களா. இஸ் ஹர்ட் அபவுட் கேல்பரினா. மேபி வந்து நிறைய டாசிட் டிஸ்கார்ட்ஸோட ஃபைட் நடக்கிற இடத்துலலாம் வந்து இந்த கேல்பரினால பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது சரின்னு சொல்லி இவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது ஒரு டாசிட் டிஸ்கார்டு மார்க் இருக்க ஒரு பிளேஸில் ரீச் ஆகும். அங்கே போய் திடீர்னு நம்ம 2 பேரும் தான் உள்ளே போவோம். அவிடஸும் சரி அவரும் 2 பேரும் தான் உள்ளே போவோம். பட் அவிடஸ் வேற எங்கேயோ மாட்டிடுவார், நம்ம வேற எங்கேயோ மாட்டிடுவோம். நமக்கும் தண்டரிங் மெஃபிஸ்ட்க்கும் ஒரு சண்டைங்கிறது வரும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைட் பண்ணுற மாதிரி கேல்பரினா பேசுவாங்க. அப்போ எனக்கு டவுட் வரும், என்ன கைட் பண்ணுற மாதிரி இந்த கேல்பரினா பேசுது, இவ தான் வந்து காத்தட்டியாவை கொன்னது, இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நமக்கும் புரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். சரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சரி இருந்துட்டு போட்டோம், இப்போ வந்து நிலைமை சரியில்லை, அங்கங்கே வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது, பீப்புளோட மைண்டுக்கு கரப்ட் ஆகுது இந்த த்ரோனோயினால் லெவத்தானால. ஸோ அதனால் நம்ம வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்லோட்டா பிளேஸில் போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த கார்லோட்டா பிளேஸில் போய் ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து முன்னாடியே கேல்பரினா வந்துருவாங்க. கேல்பரினால உண்மையாக வந்து பீப்புள் மாறப்பட்ட பீப்புள், அதாவது டாசிட் டிஸ்கார்டாக மாறப்பட்ட அந்த இதை வந்து பார்க்க முடியும். அதனால் பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மக்கள் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸை இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இப்போ பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா என்னது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே புரியாமல் நம்ம இருப்போம். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா வந்து கரெக்டாக அந்த இடத்துல லைக் யாருன்னா வந்து அந்த முன்னாள் வந்து அந்த முன்னாள் பிரைமர்ஸாக இருந்தவன் வந்துடுவாங்க. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? முன்னாள் பிரைமர்ஸ் அங்கே வந்துடுவான். அவனக்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைமர்ஸுங்கிறதுவான் வந்துடுவான். அந்த பிரைமஸ்ங்கிற வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேல்பரினாவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். என்ன ஒரு காரணம்னே சொல்லாமல் கேல்பரினாவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். கேல்பரினா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க அந்த லேண்டன் மூலியமா வந்து அந்த லேண்டனில் பார்த்தீங்கன்னா சென்டினல் பவர் இருக்கும். அந்த லேண்டன் மூலியமா இவங்க எல்லாரோட அந்த அந்த ரிவலேஷனை வந்து வெளியே விட்டுருவாங்க. இவங்க எல்லாம் டாசிட் டிஸ்கார்ட் சொல்லி. அதுக்கப்புறம் நமக்கும் அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ்க்கும் தண்டனை இருக்கும். அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எதுக்கு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த சிவிலைசேஷன் கேப்சூல் அது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் முக்கியமாக. ஸோ இப்போ இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த சிவிலைசேஷன் கேப்சூலை எடுக்கிறது தான். ஸோ இதுதான் சிவிலைசேஷன் கேப்சூல். அது சிவிலைசேஷன் கேப்சூலை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவிடஸுமே ஹெல்ப் பண்ணியிருப்பார் நமக்கு. அந்த சிவிலைசேஷன் கேப்சூல் வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட் இந்த டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அவருமே இது பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, லைக் வந்து அதை வந்து எப்படியோ அழிச்சிட்டு அதை டச் பண்ணும்போது அவர் கையிலேருந்து அந்த பிளாக் டைடோட பவருங்கிறது வெளியே வரும். நம்மக்கிட்ட வந்து சென்டினல் பவர் இருக்கிறதுனால நம்ம கேட்ச் பண்ண போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதுவே அந்த என்னது சிவிலைசேஷன் கேப்சூலே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகி நம்ம 3 பேர் போயிடுவோம். கேல்பரினா, நம்ம அண்ட் இவங்க 3 பேருமே உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் உண்மையான இந்த ரெனசீட்டாவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி. இந்த ரெனசீட்டாவை ஃபஸ்ட்டு லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்டினல் தான் லீட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்ன இருக்குன்னா, போக போக பீப்புளோட மனசில் இருந்த கரப்ஷன், அந்த ஹேட்ரட், நிறைய விஷயங்களால் உருவான ஒரு பீயிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோனோனியன். ஓகேங்களா. அந்த த்ரோனோனியன் இப்படி உருவாகி அதுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த ரெனசீட்டா பீப்புள் எல்லாம் வந்து கடல் சார்ந்த அந்த இதுலேயே இருக்கனால கடல் பேஸ் பண்ண ஒரு உயிரினமாக லைக் வந்து ஒரு உருவத்தை அதுவாக எடுத்துக்குச்சு. ஓகேங்களா. அதுவாக எடுத்துக்குச்சு. அதுதான் வந்து இவ்வளோ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புளை வந்து மிஸ்லீட் பண்ணிகிட்ருக்கு. லைக் வந்து நான் தான் உங்களோட ட்ரூ சேவியர், நான் தான் உங்களை காப்பாற்ற போகிறேன், நான் தான் பேரடைஸ் உருவாக்கி வச்சுருக்கேன், அது இதுன்னு நிறையா விஷயங்களை இது பண்ணி இப்போ வரைக்கும் பீப்புளை வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அதோட அந்த மெயின் இதுவே பார்த்திங்கன்னா அதுதான். லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக அதோட வேலையை மைண்ட் மேனிப்புலேஷன் தான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சென்டினலுக்கு கேட்போம், ஏன் வந்து இந்த த்ரோனோனியன் பவரை வந்து இருந்தால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நான் வந்து லைக் வந்து அந்த த்ரோனோனியனை கட்டுப்படுத்துறதுக்காக நானும் அந்த த்ரோனோனியன் மெர்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அப்போ என்னோட மைண்ட்லேருந்து சில லைக் கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இந்த கேப்சூலில் நான் சேவ் பண்ணி வச்சேன். அந்த கேப்சூலை சேவ் பண்ணும்போது அதோட பவரும் என்கிட்ட இருந்தனால 2 பேரோட அந்த பவரையுமே யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஓப்பன் பண்ண ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஒரு குட் பை சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. தென் கேல்பரினாவை மீட் பண்ணுவோம். கேல்பரினா தான் இந்த ஹார்பஞ்சர் ஆஃப் அந்த பிளாக் டைட் அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஏன் நான் வந்து இவங்களை லைக் வந்து கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எதுக்கு நான் வந்து அவங்கள வந்து அசாசினேட் பண்ண கேட்டால், அது வந்து இவங்களோட காத்தட்டியாவோட பிளான் தான். என்னென்னா காத்தட்டியாவை வந்து கொல்ற மாதிரி லைக் வந்து இந்த டார்க் டைட் நம்பணும். அதாவது மக்களோட எமோஷனை பேஸ் பண்ணிட்டு அந்த டார்க் டைட், அதாவது இந்த த்ரோனோனியன்ங்கிறது ரன் ஆகும். அப்படி இருக்கும்போது மக்கள் பிலீவ் பண்ணிட்டாங்கன்னா, நானும் லைக் வந்து இந்த கமெலியாவும் பிலீவ் பண்ணிட்டா, காத்தட்டியா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டா, அந்த த்ரோனோனியன் வந்து காத்தட்டியாவை பற்றி கவலைப்படாது.
லைக் வந்து ஒரு த்ரெட் இல்லை நமக்கு காத்தட்டியான்னு ஒரு பேரில், ஸோ நம்ம வேறு வேலையை பார்க்கலாம்னு சொல்லி வேறு வேலைக்கு போயிடும். இல்லைனா வந்து காத்தட்டியாவே வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு ரீசனால நானும் காத்தட்டியாவும் போட்டுட்டு ஒரு நாடகம் தான் அது. காத்தட்டியா இன்னும் சாகலை, ஷி வில் கம் பேக் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் வந்து இதாகும். சரின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகும்போது தான் நமக்கு வந்து இந்த அவிடஸ் வந்து இந்த ஹார்பஞ்சர் ஆஃப் பிளாக் டைடாக இருக்குமோங்கிற ஒரு லைக் வந்து கொஸ்டின் வரும். அது ரிகார்டிங் எங்கே போயிட்டான் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது அவன் வந்து லைக் வந்து அவன் கொஞ்சம் என்ன ஆனன்னு தெரியல, இங்கேருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து இவன் யாருன்னா வந்து இந்த அவிடஸ் வந்து அந்த பிளாக் டைடு மூலிமா கரப்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ கரெக்டாகவே அவன் கூட சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷனுக்கதே வரும். அவன் கூட சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷனே வரும். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலான கேரக்டரே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால், லைக் வந்து இந்த கிறிஸ்டோஃபரா இருக்கான் இல்லைங்களா, குல் பேரர், அவன் தான் வந்து இந்த ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்கான். அது பேஸ்ட் ஆன் லைக் வந்து ஒரு ப்ரீவியஸாக வாழ்ந்த ஒரு மன்னரை பேஸ் பண்ணி இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, உருவாக்கியிருக்காங்க. அவரை பேஸ் பண்ணி உருவாக்குனனால இவர் ஒரிஜினலாகவே இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லை. ஒரு லைக் வந்து ஒரு கேரக்டர் மட்டும்தான், லைக் ஒரு சின்ன ஒரு கேரக்டர், அது அவிடஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மட்டும்தான் இவன். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இவன் வந்து லைக் வந்து அந்த டார்க் பாத்துக்கு நான் போக விரும்பலை, என்னை நீ இங்கே அழிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே லைக் வந்து அவங்க யார் வந்து கேல்பரினா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து அவிடஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவிடஸ் வந்து கடைசியில் நான் நினச்ச மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இதாகிடுவார். ஓகேங்களா, அவர் இதாகிடுவார். அப்போ வந்து கரெக்டாக கிறிஸ்டோஃபராக வருவான். ஸோ நான் உருவாக்க கேரக்டர் இந்த மாதிரி ஃபேட்டுக்கு போயிடுச்சு, எப்படி இருந்தாலும் இவன் இறந்துருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து இவனோட அந்த இதை ஃபுல் பண்ணிட்டு இறந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் திங்க் பண்ணிவிட்டு அவர் இது பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேங்களா, அவருக்கு முக்கியம் வந்து அந்த ட்ராமா, அந்த இது மட்டும்தான், அவர் எழுதுகிற ஸ்டோரி மட்டும்தான். புரியுதுங்களா, அவர் எழுதுகிற அந்த ட்ராமா, அவர் எழுதுகிற ஸ்டோரிஸ் மட்டும்தான் அவருக்கு ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். தென் வந்து நம்ம வந்து கேல்பரினா கூட மீட் பண்ணுவோம். தென் கேல்பரினா அண்ட் கமீலா கூடலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நானும் வந்து ஒரு ஹார்பஞ்சர் ஆஃப் பிளாக் டைடாக மாறிட்டுருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக தடுக்கணும்னா செப்டிமாண்ட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். செப்டிமாண்ட்டில் தான் பெருசாக ஏதோ நடக்க போகுது. ஸோ அதனால் செப்டிமாண்ட்லேருந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி செப்டிமாண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஓகேங்களா, யாருக்கு கூடனா நம்ம தனியாக தான் போயிடுவோம். கேல்பரினா வரமாட்டாங்க. அப்போ கேல்பரினா வருவாங்க, ஆமாம் வருவாங்க, கேல்பரினா வருவாங்க. கேல்பரினா கூட தான் நம்ம வந்து செப்டிமாண்ட்டுக்கு போவோம். செப்டிமாண்ட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தனியாக போயிடுவோம். செப்டிமாண்ட் போனதுக்கப்புறம் யூனோவை மீட் பண்ணுவோம், யூனோ கூட பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து அகஸ்டா எங்கே இருக்காங்களோ அங்கே போயிட்டு, அகஸ்டா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இந்த டாசிட் டிஸ்கஸ் வந்துடும். அது வந்து 3 ஹீரோஸ் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸை. அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான பிளேஸ். அந்த பிளேஸில் வந்து டாசிட் டிஸ்கஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டாசிட் டிஸ்கஸ் அதிகமாக வருது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்த காப்பாற்றுறதுக்காக நம்ம அங்கே போவோம். அங்கே போகும்போது டாசிட் டிஸ்கஸ் ஃபுல்லாக நிறையா வந்துடும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ரெனசிட்டாலேருந்து நிறைய அந்த ரெசனேட்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. எனக்கு பிராண்ட்டு, ரூக்கியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவள் பேர் ரோக்கியா தான் நினைக்கிறேன், கார்லோட்டா, அதுக்கப்புறம் வந்து கார்லோட்டா இல்லை கார்லோட்டா, அதுக்கப்புறம் கெமிலியா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பீப்புள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, கெமிலியா அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து அங்கேருந்து வந்து செப்டிமாண்ட்டை ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து செப்டிமாண்ட்டில் அது 3 ஹீரோஸ் கஷ்டங்கிறது போயிடுச்சுன்னா மொத்த கண்ட்ரோலும் வந்து இந்த பிளாக் டைடுக்கு போயிடும். அந்த ஒரு ரீசனால் நிறைய பீப்புள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, அங்கே யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அங்கே வந்து பிளாக் ஷோர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பிளாக் ஷோர்ஸ்லேருந்து பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். அந்த பிளாக் ஷோர் வந்து ஹெல்ப் பண்ணுறது அது வந்து ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹாப்பி, அதாவது பிளாக் ஷோர் மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே. பிளாக் ஷோர் கூட இந்த கால்சாரோலாம் வந்திருப்பாரு. கால்சாரோ பிளாக் ஷோர் மெம்பர்ஸாக இருக்க நிறைய பேர், ஆல்டோ, அதுக்கப்புறம் வந்து கமிலியா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க, வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, லைக் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இவங்க கேல்பரினா என்ன பண்ணிடுவாங்க, அந்த டார்க் டைடு கூட குதிச்சு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து, நான் வந்து இப்போ நான் உள்ளே போகிறேன், நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணி வா, லைக் வந்து நம்ம போய் அந்த டார்க் லவையாத்தானே கொண்டுடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி போகும்போது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பீப்புள் கூட, ரெசனேட்டர்ஸ் கூட டிஸ்கஷன் நடக்கும். லைக் வந்து நான் தனியாக போகிற மாதிரி தான், நம்ம தனியாக போகிற மாதிரி தான் ஒரு பிளானிங்கில் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் வருவோம், ஏன்னா இது வந்து இந்த உங்களோட ப்ராப்ளமும் கிடையாது, இந்த நாட்டோட பிரச்சனை, அதனால் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவோம், இந்த இடத்துக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நம்மளும் வந்து ஓகே
ரைட் அந்த மாதிரி வந்து நாங்களுமே விட்டுருவோம், சரின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். நம்மளும் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்போம். நம்மளும் ஒத்துப்போம். அப்போ தான் வந்து குயிஷிங்னு ஒருத்தங்களை மீட் பண்ணுவோம். அவர் பிளைண்ட் ஆக்சுவலி. ஸோ அவர் தான் வந்து அந்த லேண்டர்னெல்லாம் நம்மக்கிட்ட கொடுப்பாரு. தென் லேண்டனை வச்சுட்டு நம்ம வந்து டாக்டரேட்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கேல்பிரியனை கூட சுற்றிட்டு இருக்க ஒரு டாசிட் டிஸ்கார்டு வரும். ஓகேங்களா, அந்த டாசிட் டிஸ்கார்டு ஹெல்ப் மூலியமாக கேல்பிரியனோட ட்ரூ பாஸ்ட்டை வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவளும் செப்டிமான்ட்டை சேர்ந்த ஒரு பர்சன் தான். செப்டிமான்ட்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பவர்ஃபுல்லான ரெசனேட்டராக இருந்திருக்கா. ஓகேங்களா, லைக் வந்து நிறையா போட்டியெல்லாம் கலந்து ஜெயிச்செல்லாம் இருக்கா. ஆனால் அந்த பவர்ஃபுல்னஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவளுக்கு ஒரு பேர்டனாக இருக்குது. ஏன் வந்து நிறைய பீப்புள் வந்து என்னை விட இந்த பலசாலியாக இருக்காங்க, பட் அவங்களால என்னை வின் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து பிறந்தவொடனே ஒரு அதிர்ஷ்டசாலியாக எனக்கு வந்து பவருங்கிறது ஜாஸ்தி வந்துருச்சு. ஸோ அதனால் இதை நான் ஹேட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க கேல்பிரைனா. ஸோ வந்து அப்புறமேட்டு என்ன ஆகும்னா வந்து ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சைடு வந்து இவளை வந்து எப்படி சொல்கிறது ஆட்கொண்டுரும். லைக் வந்து இவளை பிடிச்சி டார்க் சைடோட இதுவாக மாற்றலான்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது கூட போராடி அந்த டார்க் சைட்லேருந்து வெளியே வந்து, அதாவது லெவியத்தன் கிட்டேருந்து வெளியே வந்து, அதுவும் வந்து அந்த டாசிட் டிஸ்கார்ட் ஹெல்ப் மூலியமாக தான் வெளியே வந்திருப்பாங்க. லைக் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த டார்க் சைடெல்லாம் எங்கே இருக்கோ அதை வந்து அழிக்கிறதுக்காக போவாங்க. கடைசியாக வந்து நிறைய டாசிட் டிஸ்கார்ட்ஸ் அழிக்கும் போது டேரெக்டாக ஒரு ஃபயர் டீமன் கூட மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஃபயர் டீமனையும் அவங்க வந்து அழிப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட ஓன் பவர், அவங்களோட ஓன் வில் மூலியமாக அவங்க அந்த ஃபயர் டீமனையும் அழிப்பாங்க. அந்த ஃபயர் டீமனோட பேர் வந்து கேல்பிரினா. ஸோ இவங்களோட கேல்பிரியனோட ஒரிஜினல் நேம் வந்து கேல்பிரினா இல்லை. ஸோ வந்து வேற ஒரு லைக் டீமனோட அந்த பேரை தான் இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஏதோ இதுதான் இந்த டாசிட் டிஸ்கார்ட். ஓகேங்களா, இதுதான் இந்த கேல்பிரினா. இந்த கேல்பிரினாவோட டிஃபீட் பண்ணி அந்த கேல்பிரினாவையும் அப்சர்வ் பண்ணிடுவாங்க இவங்க. ஓகேங்களா, அதையும் அப்சர்வ் பண்ணி இவங்க வந்து இந்த கேல்பிரியோட நேமை வந்து அவங்களே வச்சுப்பாங்க. ஓகேங்களா, அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் லைக் வந்து நெவர் கிவ் அப் கேரக்டர் மாதிரி தான் இந்த கேல்பிரினாவை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெவர் எவர் கிவ் அப் மாதிரி கேரக்டர் தான் வந்து கேல்பிரினாவை போர்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து, ஏன்னா வந்து டாசிட் டிஸ்கார்ட் ஸ்கூலில் ஒருத்தவங்களுக்குள்ள, அதாவது டார்க் சைடுக்குள்ளே ஒருத்தவங்க போய் வெளியே வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாசிட் டிஸ்கார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த டாசிட் டிஸ்கார்ட் கூட ஒரு பார்கெயினே பண்ணியிருப்பாங்க. நான் இறந்தேன்னா நீயும் இறந்துடுவேன், அதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அப்படி ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் நீயும் வந்து தப்பிக்க முடியும் இந்த இடத்துல. இல்லைன்னா இந்த கேல்பிரினா மூலிமா நம்ம 2 பேரும் சாகணும் அப்படி மாதிரி சொல்லி இதுவே கொஞ்சம் மிரட்டி அதோட பவரை எடுத்திருப்பாங்க. யாரோட பவர்னா அந்த டாசிட் டிஸ்கார்டோட பவரை எடுத்து அதை வச்சு அவங்களோட வில் பவரை வச்சும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இந்த கேல்பிரினா, ஒரிஜினல் கேல்பிரினா, அதாவது ஃபயர் டீமனை வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அது ஃபயர் டீமன் டிஃபீட் பண்ணி அதோட அந்த அதோட பவர்ஸ், அதோட டாசிட் டிஸ்கார்டை அவங்களோட பாடியில் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட பாடியில் எடுத்துப்பாங்க. தென் ஃபைனலி நம்ம கேல்பிரினா கூட நம்ம மீட் பண்ணுவோம். இல்லை கேல்பிரினோட அந்த ட்ரூ ஸ்டோரி, லைக் வந்து அப்போனா வந்து நமக்கு அந்த டாசிட் டிஸ்கார்ட்கிட்டே கேட்போம். அது அப்போனா கேல்பிரினோட ட்ரூ நேம் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டால், நீ வந்து அதை வந்து கேல்பிரினா கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த கேல்பிரினா கிட்டே கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் வந்து கேல்பிரினா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கேல்பிரினா வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. டாசிட் டிஸ்கார்ட்குள்ளே மாட்டிட்டு அதுலேருந்து லைக் வந்து வெளியே வந்து அதில் வந்து இவங்களோட ஓன் வில் பவர் எதுவும் இல்லாமல் பீப்புளோட வில் பவரும், அதுக்குள்ளே ஆல்ரெடி மாட்டினவங்களோட வில் பவருமே வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது நமக்கு தெரிய வருது. அந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து அந்த டாசிட் டிஸ்கார்ட் மட்டும் ஹெல்ப் பண்ணல, அது வந்து சான்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, சான்ஸ் எடுத்துக்கிச்சு அந்த ஒரு இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இவங்களை மீட் பண்ணுவோம், கேல்பிரினா மீட் பண்ணுவோம். தென் வந்து அந்த லெவியத்தான் அழிக்கிறதுக்காக நம்ம ஜேர்னிங்கிறது ஃபார் அண்ட் வைடு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த லீடர் ஆஃப் சாக்சிடஸ். லீடர்னு சொல்ல போனால் அந்த லீடர் எப்படி சொல்கிறது, கேன் மிமிக் எனிதிங். மிமிக் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா உருவாக்கலாம், மாறலாம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹி கேன் ரெப்ளிகேட் எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி, எக்ஸாக்ட் பாடி, எக்ஸாக்ட் பவர், எவ்ரிதிங். ஒரு ஃபிக்ஷனலாக இருக்கட்டும், ஒரு ரியலாக இருந்த கேரக்டர் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான ஒரு பீயிங்கை செப்டிமான்ட்லேருந்து ஒரு ஏன்ஷியன்ட் அந்த லோர்லேருந்து எடுத்து அந்த பீயிங் மூலியமாக வந்திருப்பான். அதுக்கும் கேல்பிரினாவுக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல அதுக்கும் கேல்பிரினாவுக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும் இந்த சைடில். அதுக்கப்புறம் இந்த ரியல் வேர்ல்ட் சைடில், அதாவது அந்த அதர் டிமென்ஷன் இல்லாமல் ரியல் வேர்ல்ட் சைடில் வந்து
இந்த இவன் இருக்கானே யார், ஸ்கார், அவன் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவனை தடுக்கிறதுக்காக நான் சொன்னேன்ங்களா பிளைண்ட் மேன் ஃப்ரம் ஜின்ஷு, அவர் வந்து அவர் சண்டை போட்டுருப்பாரு. ஓகேங்களா, யார் கூடனா வந்து ஸ்கார் கூட. கார் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அடிக்கலான்னு வரும்போது அவன் என்ன பண்ணிடுவான்னா, ஒரு ஒரு ட்விஸ்ட் என்ன ஆயிரும்னா வந்து இவங்க யார் நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து இவங்க பேர் என்ன, ஐயோ நல்ல பேராச்சே, எங்கிட்ட கூட கேரக்டருக்கு யாராவ நல்ல பேராச்சு, என்னது நல்ல ஒரு பேராச்சே, ஐ ஜஸ்ட் ஃபர்காட் ஆக்சுவலி. என்கிட்ட அந்த கேரக்டரே இருக்குது. ஓகே, இல்லை சீலாம் ஃபர்லோவா, சாரி ஃபர்லோவா. ஸோ அந்த ஃபர்லோவா இப்போ உயிரோட இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா, இந்த டார்டைட் எல்லா அந்த செப்டிமாட்டையும் மொத்தமாக வந்து மூழ்கடிச்சிடும். ஓகேங்களா, மொத்தமாக மூழ்கடிச்சிடும். அதாவது ஒருத்தங்க மேலே அந்த டார்டைட் பட்டாலே என்ன ஆயிரும்னா வந்து அவங்க வந்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அவங்க மைண்டெல்லாம் வந்து வேறு மாதிரி மாறி அவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஒன்ஸ் அந்த டார்டைட் அவங்க மேலே பட்டுச்சுன்னா மைண்ட் அந்த லாஸ் பண்ணிடுவாங்க, அந்த மைண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி இருக்கும். ஓகேங்களா, பட் வந்து இதெல்லாமே இதாகும் போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, கேல்பிரினா அந்த லீடர் கூட சண்டை போட்டிருப்பாங்க. லீடர் ஒன் ஆஃப் த ஃபிகர், அது கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு உருவத்தோட சண்டை போட்டிருப்பாங்க. அவருக்கு பல உருவம் இருக்குது, அதில் உருவத்துக்கு கூட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வில் பவர் அண்ட் எல்லாத்தையும் மூலியமாக வச்சு அதை ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிடுவாங்க. சாகடிக்க முடியாது, ஏன்னா இஸ் லைக் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சாகடிக்க முடியாது, பட் வந்து ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டுங்கிறதே இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா, டஃப்பான ஒரு ஃபைட்டுங்கிறதே நடக்கும். இது நடந்துருக்கும் போது இன்னொரு சைடில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா, கேல்பிரினா நீ போய் வந்து எப்படியாச்சும் வந்து அதை சாவடிச்சிடு, நான் வந்து இங்கே இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம போகும்போது நம்ம கிறிஸ்டோஃபராவை மீட் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டோஃபரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவன் நம்மளை ட்ரிக் பண்ணி நம்மளை வந்து இந்த டார்க் டைட் கூட உழுக வச்சுருவான். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டார்க் டைடில் நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா, ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டார்க் டைடில் அந்த ஒரு பபிளில் நம்ம மாட்டிப்போம். அதுலேருந்து நம்மளே வெளியே வர முடியாது. நம்ம ஒரு ஹாலோசினேஷன் அண்ட் இலூஷன்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, இலூஷன்ஸ்குள்ளே போயிடுவோம். அந்த இலூஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து மீட்கிறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேல்பிரினாவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த கேல்பிரினா தான் நம்மளை மீட்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இந்த ட்ரனோடியன் வந்து ஃபால்ஸ் அந்த இதெல்லாம் கொடுக்கும். எப்படின்னா வந்து எல்லோரும் இறந்துட்ட மாதிரியும் அவங்களோட சமாதி இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் காட்டும். அப்படியே நம்ம வந்து ஃபர்தராக ஜேர்னிக்குள்ளே போகும்போது நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் காமிப்பாங்க. அது லாகின் பேஜில் ஒரு 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 கடலில் தண்ணி சுற்றி இருக்கும். ஒரே ஒரு முகடு மாதிரி ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறையில் லைக் வந்து மேல் ரோவர் இந்த பக்கமும் ஃபீமேல் ரோவர் இந்த பக்கமும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இடம் காமிப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து அந்த இடத்துல டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த மைண்ட் மேனிப்புலேஷன் அந்த கிறிஸ்டோஃபர் பண்ணிகிட்டே இருக்க இவங்க வந்துடுவாங்க. யாருன்னா கேல்பிரினா வந்துடுவாங்க. கேல்பிரினா தான் அந்த இடத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வெளியே வரதுக்காக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் வெளியே வரும்போது ஃப்ராக்சிடஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே லைக் வந்து இந்த முக்கியமாக 2 பேர் லைக் வந்து இவங்க யார் சொல்கிறது, ஃபர்லோவா அண்ட் வந்து ஸ்கார் 2 பேருமே நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, 2 பேருமே நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நம்ம வந்து லைக் வந்து டஃபாக ஃபைட் கொடுக்கலான்னு தான் பார்ப்போம். ஆனால் அந்த 2 பேருமே பவர்ஃபுல்லான ஒரு ரெசினேட்டர்ஸ். ஓகேங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான ரெசினேட்டர்ஸ். லைக் வந்து அந்த ஒரு ரெசினேட்டர்ஸை நான் 2 பேரை ஒருத்தரால் இது பண்ண முடியாது. ஒருத்தங்கன்னா சண்டை போடலாம். ஓகேங்களா, ஒருத்தங்கன்னா நம்மளால் சண்டை போட முடியும். ஆனால் 2 பேராக வந்து நம்ம கூட மோதுனா அது சண்டைங்கிறது கொஞ்சம் அன்ஃபேர் தான் சொல்ல போனேன். ஏன்னா 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெசினேட்டர்ஸ். ஓகேங்களா, அவனும் அதுலேயும் இந்த ஸ்கார் இந்த ஃபார்மில் இருந்தானா ரொம்ப பவர்ஃபுல் அவன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை எப்படியோ லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது பண்ணுற சுச்சுவேஷன் அந்த இடத்துல கேல்பிரினா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, கேல்பிரினா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கேல்பிரினா ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படின்னு மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து எல்லாருமே லைக் வந்து நம்ம ரெனசிட்டா அண்ட் ப்ளஸ் வந்து இதில் செப்டிமாட்டில் பார்த்த எல்லா கேரக்டருமே வந்து அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. அந்த அவங்களோட ஹெல்ப்புங்கிறது இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அந்த கெமிலியா வந்து உருவாக்குன அந்த ட்ரிங்கை நாங்கள் வந்து குடிச்சிட்டோம். கரெக்டாக வந்து அந்த
டாட்டை அவங்க எங்களை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டோம். அது யாரோட ஹெல்ப் மூலிமா நாங்கள் குடித்த மாதிரி இருந்தது. எங்கள் கூட இருந்த அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ், நல்ல டாசிட் டிஸ்கார்ட்ஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எங்களோட அந்த அந்த இதுவை வந்து அதுங்க பார்த்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து இவங்களோட பவர் மூலியமாக இந்த ரெலம்லேருந்து நம்மளால் வெளியே வந்திருக்க முடியும். சரிங்களா, இந்த ரெலம்லேருந்து நம்மளால் வெளியே வந்திருக்க முடியும். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படி மாதிரி டாக்டேட் வந்துச்சு, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அது வந்து இது வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மற்ற டாஸ்க் டிஸ்கஸ், முக்கியமான டாஸ்க் ஏதோ டிராகன் ஆஃப் டிஜே, அதுக்கப்புறம் வந்து கார்லோட்டா அவங்க ஃபேமிலியில் வச்சுருக்க அந்த இது, அதுவும் செப்டிமான்ட்டில் இருக்க அந்த லயன் காடஸ், அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஹெல்ப் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா அந்த லெவியாத்தான் இருக்க பிளேஸுக்கு ரீச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, லெவியாத்தான் இருக்க பிளேஸ்க்கு ரீச் ஆகிருப்போம். இது வந்து அந்த லெவியாத்தின் என்ன ஃபார்மில் இருக்குன்னா, கார்லோட்டா ரொம்ப கார்லோட்டா இல்லை, காட்டட்டியா வந்து ரொம்ப கரப்டான ஒரு ஃபார்மில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அது அப்போவும் நம்மளை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். எதுனா வந்து இந்த லெவியாத்தன் வந்து நம்மளுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ நம்ம அந்த மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்து நம்ம எல்லாரும் அது கூட சண்டை போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இதுதான் ஃபேஸ் 1 பாஸ் பேட்டில். ஃபேஸ் 1 பாஸ் பேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஹெல்ப்பும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து 2 கேரக்டர் கொடுப்பாங்க, கேல்பிரினா அண்ட் வந்து ரோவர். ஓகேங்களா, ரோவரோட கேரக்டர் கொடுப்பாங்க. இந்த ரோவர் கேரக்டரை வச்சு நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். 2 கேரக்டர் வச்சு நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரகண்டாக தான் பிஹேவ் பண்ணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெனோடியன் எசன்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். அதாவது சின்ன ஒரு ஜெம்மில் அந்த பவருங்கிறது இருக்கும். அந்த பவரை வச்சு த்ரெனோடியனை திருப்பி புதுசாக பறக்க வைக்கலான்னு மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. சரிங்களா, யாரும் ஃபேக்சிடஸ். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இது கூட நமக்கு வந்து சண்டைங்கிறது நடக்கும். எதுக்குன்னா இந்த லெவியாத்தான் கூடயும் நமக்கு வந்து ஒரு சண்டைங்கிறது நடக்கும். இந்த லெவியாத்தான் கூட நம்ம எல்லாத்தோட ஹெல்ப்பும், லைக் வந்து எல்லாத்தோட ஹெல்ப்பும் மூலயமா ஒரு சண்டைங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடக்கும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம். அப்படி டிஃபீட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா வந்து மேலே வந்து ஒரு ஐ மாதிரி ஓப்பன் ஆகும். லைக் வந்து அந்த ஜின்ஸுவில் பார்த்த மாதிரி அந்த ஐயை நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்மளோட லைக் வந்து வால் மூலிமா அதை வந்து டிஃபீட் பண்ணுவோம். வால் மூலிமா அதை வந்து அடிப்போம். ஓகேங்களா, வால் மூலிமா நம்ம அடிப்போம். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஏதோ இந்த இடத்துல தான் சொல்லணும் இல்லைங்களா, வால் மூலிமா நம்ம குத்திடுவோம். அப்படி குத்தும் போது ஆல்மோஸ்ட் வந்து அது நம்மளை அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க. யாருன்னா அந்த ஒரிஜினல் கார்லோட்டா வந்து காத்தட்டியா வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் இந்த பேட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்டினல் பவரை பேர் பண்ணுறாங்க இந்த காத்தட்டியா. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் பவர் பேர் பண்ணும்போது இந்த சென்ட்ரல் பவர் மூலியமாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா வந்து 3 கேரக்டர் அப்போ கொடுப்பாங்க. ரெசனேட், ரோவர், அதுக்கப்புறம் காத்தட்டியா அண்டு இவங்க கேல்பிரினா. அந்த 3 கேரக்டரை வச்சு நம்ம செகண்ட் ஃபேஸ் கூட சண்டை போடுவோம். இந்த ஈவில் ஃபார்ம் ஆஃப் காத்தட்டியா ஆர் லெவியாத்தான் கூட சண்டைங்கிறது நமக்கு நடக்கும். ஓகேங்களா, சண்டைங்கிறது நமக்கு நடக்கும். அப்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா, நம்ம மேலே கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்ட்டை நம்ம வந்து எப்படி பண்ணிடுவோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் காத்தட்டியா நம்மளால ஈஸியாக அதை தடுத்துட முடியும். சரிங்களா, ஈஸியாக நம்மளால் தடுத்துட முடியும். ஸோ ஏன்னா காத்தட்டியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த சென்டினல் பவருங்கிறது இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனால் நம்மளால் ஈஸியாகவே அதை தடுத்துருக்க முடியும். அதுவும் இல்லாமல் வந்து பீப்புள் ஆஃப் செப்டிமாண்ட் அண்ட் பீப்புள் ஆஃப் ரெனசிட்டா அந்த 2 பீப்புளுக்கு இதுவுமே ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களோட ஹோப், அதாவது அவங்க சென்டினல் மேலே வச்சுருக்க ஹோப் மூலிமா, அந்த ஹோப்போட பவர் மூலிமா வந்து அவங்க டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பவர் தான் வந்து எல்லாருக்குமே பவருங்கிறதே கொடுக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாம்லேருந்து அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக பார்க்கும். அதுக்கப்புறம் தான் சண்டைங்கிறதே நடக்கும். யாருக்குன்னா அந்த மெயின் பாஸ், அந்த செகண்ட் ஃபேஸோட சண்டைங்கிறதே நடக்கும். இந்த செகண்ட் ஃபேஸோட சண்டையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜானி, அதுக்கப்புறம் வந்து காத்தட்டியா, கேல்பிரினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாத்தோட அந்த ஷோ டவுனும் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, எல்லாத்தோட ஷோ டவுனும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ சொன்ன ஃபோபி, அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் இவங்க கார்லோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெலியா, எல்லாத்தோட பங்களிப்பும் இந்த ஃபைட்லங்கிறது இருக்கும். எல்லாத்தோட ஏதோ பிராண்டு, அவர் கூட இருந்த ரொக்கியா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கக்வானா,
ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லைக் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபினாலே அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, யூனோ அகஸ்டா எல்லாருமே வந்து அந்த ஃபைட்டுங்கிறது நடக்கும் இந்த இடத்துல எல்லாத்தோட அந்த பவர் மூலியமாக தான், எல்லாத்தோட அந்த ஹோப் நம்ம மேலே வச்சுருக்க அந்த இது மூலியமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஸ்ட்ரைக்குங்கிறத நம்ம வந்து கொடுத்துருவோம். ஃபைனல் ஸ்ட்ரைக் கொடுத்து கொஞ்சம் நிலக்குலையை வச்சுருவோம். அப்போ வந்து இவங்க காத்துட்டியாக அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அதை சீல் பண்ணலான்னு பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள. ஓகேங்களா, அவங்களுக்குள்ள சீல் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. அந்த சீல் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆபியை பார்த்து இந்த த்ரெனோடியன் வந்து ஆப்ராக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ராக்சக்ஸ்ன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் எங்களை கை விட்டுட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஆப்ராக்சஸ் ஆமாம், ஏன் வந்து எனக்கு கை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அபியே வந்து ஒரு லைக் வந்து ஒரு ரியலைசேஷனாக ஆகுமா இல்லை கன்ஃபியூஸ் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜோ இல்லை ரியலைசேஷன் ஸ்டேட்டஸ்லேயோ இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், யார் உண்மையிலேயே ஆபி நம்ம வந்து கேட்டது கிடையாது. ஆபிக்கிட்ட நம்ம வந்து நீ யாருன்னு நம்ம கேட்டது கிடையாது. நம்ம கூட வந்துச்சு, நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்குது, நம்ம விட்டுட்டோம். இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஆபிங்கிறது யாருங்கிற ஒரு டவுட்டே வரும். அதுவும் வந்து இவங்க வந்து இது பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் வந்து த்ரெனோடியன் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க் டிஸ்கார்ட் கிட்டே ஹெல்ப் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகும். இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடுவோம்னா கேல்பிரோனாவும் லைக் அதை விட்டுருவோம். கேல்பிரோனாவும் ரோரும் வந்து எப்படியாச்சும் அந்த ஜெம்மை வந்து வெளியே எடுத்துடணும், அதுக்கிட்டேருந்து அதுக்குள்ளேருந்து வெளியே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் அதை நம்மளோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஜெம்மை வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஜெம்மை வெளியே எடுத்துருவோம். ஓகேங்களா, வெளியே எடுத்து அந்த ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா கேல்பிரினா கிட்டே இருக்கும். கேல்பிரினாக்கால ஈஸியாகவே கண்டெயின் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி பிளாக் டைட் மூலியமாக கன்சியூம் ஆகிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க போது அந்த பவரை ஈஸியாகவே அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நல்ல வேலையாக ஃபைனலி த்ரெனோடியை நான் டிஃபீட் பண்ணிடும். அப்போ வந்து இவங்க ஃப்ராக்சிடஸ் மெம்பர்ஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா, அவங்க சண்டை போட்டு தான் வருவானுங்களான்னு பார்த்தா இல்லை, சண்டை போட வர மாட்டானுங்க. ஏதோ லைக் வந்து ஏதோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி சும்மா ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி பேசிட்டு போயிடுவானுங்க. ஓகேங்களா, என்கரேஜ் பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல நமக்கு புரியாது எதுக்கு இவனுங்க வரானுங்க, எதுக்கு இவனுங்க இதெல்லாம் பண்ணுறானுங்க, என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளும் பார்த்துட்ருப்போம். நமக்கு வந்து புரியாது. ஓகேங்களா, என்னதான் இவங்களோட மோட்டோங்கிறது நமக்கு புரியாது அந்த இடத்துல. சரின்னு சொல்லி நம்ம வந்து இந்த லேண்டனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெலம்லேருந்து வெளியே போயிடுவோம். வெளியே போய் அந்த டார்க் டைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஃபுல்லாக வந்து சூழ்ந்துருக்கும் இல்லைங்களா, இதை ஃபுல்லாக நான் வந்து இந்த செப்டிமான் ஃபுல்லாக. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த லேண்டன் பவரை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம வந்து அந்த லேண்டன் பவரை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த முன்னாள் ப்ரைமர்ஸாக இருந்த அவனும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் அந்த லேண்டனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ப்ரைமர்ஸாக இருந்தவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி மொத்தமாக வந்து இந்த லைக் வந்து டார்க் டைடோட பிரச்சனையிலேருந்து இந்த ரெனசிட்டா அந்த செப்டிமான்ட்டை காப்பாற்றிடுவோம். என்ன சொல்கிறது, ரெனசிட்டா அண்ட் செப்டிமான்ட்டை நம்ம காப்பாற்றிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாப்பி எண்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நிறையா பீப்புள் கூட நம்ம மீட் பண்ணுவோம், நிறைய பீப்புள் கூட நம்ம வந்து பேசுவோம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே ஒரு சேர்ந்து ஒரு இது பண்ணுற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி போகும். இது வரைக்கும் நம்ம ரெனசிட்டாவில் அண்ட் செப்டிமான்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணோம், யாரெல்லாம் மீட் பண்ணோம், அந்த திங்ஸ் மாதிரி ஒரு செப்டிமான்ட் மாதிரி போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஃபேர்வெல் சொல்லிவிட்டு நம்மளும் வந்து அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக்சிடஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க. என்னென்னா ஃப்ராக்சிடஸ் சும்மா ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டோஃபரோ அண்ட் வந்து ஸ்கார் தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸ்காருக்கு எப்படி சொல்கிறது, ஸ்கார் வாண்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஆனால் வந்து கிறிஸ்டோஃபரா அந்த மாதிரி கிடையாது. ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரி டு பி ட்ரூ. அந்த ஸ்டோரியில் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது டிஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, நல்லதாக முடிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் ஸ்டோரி நடக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு திங்கிங்கில் சுற்றுறவன், ஒரு சாடிஸ்டிக்கான ஒரு பர்சன். ஓகேங்களா, அதனால் என்னன்றதாலும் பிரச்சனை எல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இவன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கான்ட்ரடியாக அந்த இடத்துல போயிட்டுருக்கோம். அப்போ இவங்க வந்துடுவாங்க. ஃபெல்லோ வந்து நான் கொடுத்த அந்த ஜெர்மனி தொலைச்சிட்டல அப்படி மாதிரி கேட்கும்போது, எஸ் தொலைச்சோம், பட் வந்து நமக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த இட்டர்னல் பேரடைஸை எப்படி உருவாக்குச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருச்சு. அதுவே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீ வந்து உன்னோட அந்த அழிஞ்சு போன ஒரு நகரத்தை நீ உருவாக்கலாம், கிராமத்தை நீ உருவாக்கலாம் அப்படி மாதிரி பேசும்போது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ அந்த லீடர் வருவார். லீடர் வந்து பேசுவார், லைக் வந்து இங்கே இருக்க கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரகிளே என்னென்னா வந்து பீப்புள் கிட்ட திருப்பி அந்த பவருங்கிறது போகிறது தான்.
ஸோ அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் கெட்ட விதமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லுவானுங்க. அடுத்த ஸ்டாப்பிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் நடக்க போகுது, ஸோ அதனால் வந்து இதுப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வரும், உண்மையிலேயே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அந்த ஃப்ளாக்ஸிடர்ஸ். இவனுங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கிரைசஸை உண்டாக்கி அந்த கிரைசஸ் மூலியமாக லைக் வந்து பீப்புள் கிட்ட திருப்பியும் வந்து அந்த அத்தாரிட்டியோ பவரை கொடுக்குறானுங்களா, இல்லை வந்து இவங்களுக்கு அழிக்கிறது தான் அழிக்கிறது தான் முக்கியமான நோட்டிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நமக்கே திங்கிங் வரும். பட் நமக்கு அது புரியாது என்ன தான் இவங்களோட மோட்டிவ்ங்க தான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இவங்க லைக் வந்து இவங்க செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. பிளாக் ஷோஸ் வந்து கேல்பிரினா கிட்ட தான் அந்த ஜெம்ஸ்டோன் இருக்கும், அதை செக் பண்ணுறதுக்காக கேல்பிரினா வந்து இதுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு இது நடக்குதா, மாற்றம் நடக்குதான்னு பார்க்கறதுக்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் கேட்போம். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல். அதாவது அந்த இவங்க ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அகஸ்டா ஸ்டோரியில் ஒரு சின்ன பொண்ணு அகஸ்டா வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஏஞ்சல், அவங்க தான் வந்து இவங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளாக் ஷோர் மெம்பராக நீ வரியா அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவோம். அவங்களும் வந்து ஒத்துப்பாங்க. தனியாக தான் எப்போவுமே செயல்படுற மாதிரி ஒரு கேரக்டர், பட் வந்து பிளாக் ஷோரா மெம்பராக வரியான்னு கேட்கும் போது அவங்க கன்சிடர் பண்ணி ஒத்துப்பாங்க, அதை வியரும் பண்ணிப்பாங்க. ஃபைனலி ஒரு பிளாக் ஷோர் மெம்பராகவும் மாறிடுவாங்க. அங்கேருந்து இதாகிடுவாங்க. ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. கடவுளே, ஸோ சேட். மிகப்பெரிய ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.